நடந்தவனே இடர்தானில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே மறையாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்விப்போம் வாரும் இறை குலமே மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களில் என்னை தாங்க வந்தாய் ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய் புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் மழையினில் கலந்திடவே புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் அனைவரும் அமர்வோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய 6வது நவநாளை சிறப்பிக்கின்ற குழந்தை இயேசு அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்துகளுக்காகவும், செய்யும் தொழில்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும், படிக்கின்ற பிள்ளைகளின் வளர்ச்சிக்காகவும், முன்னேற்றத்திற்காகவும் புனித அந்தோனியார் வழிநடத்துதல் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிக்கின்றார்கள். மரிய பாக்கியம், ஞான சிரோன்மணி, செல்லத்தாய் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இக்குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் வேண்டுகிறார்கள். விகேஏ குடும்பத்தில் மரித்த கப்ரியேல் திபூசியஸ் ரோச் மரித்த 7வது ஆண்டை நினைவு கூர்ந்து அன்னாரது ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடையவும்,
குடும்பத்தில் இறை அமைதியும் சமாதானமும் பெருகவும் இறை ஆசீர் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேரி புலோமினா குடும்பத்திற்கு புனித அந்தோணியார் வழியாக இறைவன் வழியாக கிடைத்த நன்மைகளுக்கு நன்றியாக தீயவர்கள் தீய சக்திகள் விலகும்படியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் நலம் கிடைக்கவும் தடைகள் நீங்கவும் வந்து சேர வேண்டிய பணம் நல்ல முறையில் வந்து சேரவும் மரித்த வெள்ளைச்சாமி, பன்னீர்செல்வம், மார்கரித் மரியம்மாள், மரிய மகதலேன் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஆன்மாக்கள் மோட்சம் சேர ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களையும் நம்முடைய குடும்பங்களின் கருத்துக்களையும் இணைத்து இந்த கல்வாரி திருப்பலியில் நாம் அன்போடு பங்கேற்போம். திருப்பலி முன்னுரை. இறை வல்லமையால் பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்குகின்ற புதுமை வள்ளல் அற்புத சுரங்கம் சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவின் 6ஆம் நவநாள் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி இறையாசீர் பெற்றுத்தர வந்திருக்கும் வாடியோர் பங்குத்தந்தை அருட்தந்தை லியோ ஜெரால்ட் அவர்களையும் எமது பங்குத்தந்தை மற்றும் திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற இறை சமூகம் ஒவ்வொருவரையும் இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற குழந்தையேசு அன்பியத்தின் சார்பாக வரவேற்பதில் மனம் மகிழ்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் நோயில் பூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இறைமகன் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு புதுமைகளை செய்தார். தன்னை நம்பிக்கையோடு தேடி வந்த நோயாளிகளை தன் திருக்கரத்தால் தொட்டு குணப்படுத்தினார். தன்னை தொடர்ந்து தனது சீடர்களுக்கும் பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் தேவையான வல்லமையை தூய ஆவியின் வழியாக பொழிந்தார். அவர்களும் பல்வேறு ஊர்களுக்கு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலம் குன்றியோரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என்பதை மார்க்கு நற்செய்தியில் காணும்போது அந்நாட்களிலேயே இயேசு நோயில் பூசுதலை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதை உணர முடிகின்றது. மனிதன் நோய்வாய்ப்படும்போது சோர்வடைகிறான். அவனுக்குள் பயம் ஏற்படுகின்றது. சற்றே தன் நிலை குறித்து தன்னம்பிக்கை இழக்கின்றான். எனவேதான் நாம் நம் அருகில் இருக்கும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து நம்பிக்கை ஊட்டுவது நமது ஒவ்வொருவரின் இறை கடமை என நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகின்றது. உணவு கட்டுப்பாடில்லாமல் இருந்தால் உடல் கெட்டுப்போகும். உணர்வு கட்டுப்பாடில்லாமல் இருந்தால் நம் உள்ளம் கெட்டுப்போகும். உடலும் உள்ளமும் ஒன்றிலொன்று தொடர்புடையது. ஒன்றின் பாதிப்பு மற்றொன்றையும் பாதிக்கச் செய்யும் என்பதை உணர்ந்தவர்களாக கோபம், பொறாமை, ஆணவம் போன்ற தீய எண்ணங்களுக்கு இடங்கொடாமலும் உடல் சார்ந்த இச்சைகளுக்கு அடிமையாகாமலும் இறை அருளால் உறுதியான உள்ளமும் வலிமையான உடல் நலனும் பெற்று வளமுடனும் நலமுடனும் வாழ தேவையான அருள் வரங்களை வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, கோடி அற்புதர், பதுவை புனிதர், நன்னா கழியாத நல்லவர் தூய அந்தோணியாரை நமது பாதுகாவலராக பெற நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம். ஏதோ ஆண்டின் ஆரம்பத்திலேயே இந்த திருவிழா நாட்களை 13 நாட்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பிறந்திருக்கிற இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்வு அருளாலும் ஆசீராலும் நிரப்பப்பட நாம் 13 நாட்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த நல்ல நாளிலே நாம் கண்களை மூடி நம்முடைய இதய பகுதிகளை கரம் குவித்து இந்த திருவிழாவின் நாட்களை, நவ நாட்களை ஆண்டவருடைய பாதத்திலே கடந்த 5 நாட்களாக ஒப்பு கொடுத்துருக்கிறோம். கொடியேற்றத்தோடு ஆரம்பித்த நம்முடைய ஆன்மீக பயணம், இந்த நன்றியின் பயணம் ஆண்டவரோடு இணைந்து வருகிறது. அப்படியே கண்களை மூடிக்கோங்க, இதே பகுதியில் கை வச்சுக்கோங்க. அப்படியே மனசுக்குள்ளே ஆண்டவரை கொண்டு வாங்க. அப்படியே ஆண்டவரை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை 6வது நாளாக இந்த நவ நாளை ஏதோ ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏதோ அன்பான தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, இந்த 13 நாட்களிலே குறைந்தது 10 நாட்களாவது
ஏதோ 13 நாட்களும் நான் வர முயற்சி செய்வேன். ஆனாலும் ஒருவேளை வாய்ப்பில்லை என்றால் கூட 10 நாட்கள் கட்டாயம் உமது பாதத்திலே வந்து இந்த நவ நாளில் கலந்து கொள்வேன். ஆண்டவரே, என் தகப்பனே, எனக்கு இந்த ஒரு 3 விண்ணப்பங்களை தாரும் என்று சொல்லி இந்த அன்பு குழந்தைகள் கொடியேற்ற நாளிலே உமை நோக்கி உருக்கத்தோடு ஜெபித்தார்களே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த நாளிலே இதோ அந்த விண்ணப்பத்தை மீண்டும் ஒரு முறை உமது பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த ஆண்டு இறுதி வரை அல்ல, மாறாக இதோ இந்த திருவிழாவின் நாட்களிலேயே மகனே, மகளே, நீ விரும்பி நின்ற, நீ வேண்டி நின்ற, நீ ஜெபித்து நின்ற அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தராமல் போவேனா? நீ என்னை பக்தியோடு தேடி வந்தாயே. இதோ ஒவ்வொரு நவநாளும் மாலை பொழுதிலே என்னை தேடி வந்து என்னை நோக்கி உருக்கத்தோடு ஜெபிக்கிறாயே, இறை வார்த்தை கேட்கிறாயே. நான் உன் மீது கொண்ட பாசத்திற்காக காத்திருக்கிறேன். நீயோ என் மீது கொண்ட அன்பினால் இதோ உனது அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாயே. நான் கேளாமல் போவேனா என்று இதோ நமக்கு ஆண்டவர் வாக்கு தருகிறார். அன்பு குழந்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்திலே அப்படியே மகிழ்ந்து இருக்கட்டும். இதோ இந்த திருவிழா நாட்களிலே நாம் வந்து சாட்சி சொல்ல வேண்டும். இதோ இந்த திருவிழா நாட்களிலே 10 நாட்கள் நான் திருப்பலியில் கலந்து கொள்வேன் என்று ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த அதிசயத்தை, இந்த ஆச்சரியத்தை இதோ எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்று தெரியாமல் திகைத்து போய் கிடந்த என் குடும்பத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக கடன் பிரச்சனைகளை விட்டு வெளிவருகிற தொழில் முயற்சிகளிலே ஆண்டவர் வழிகாட்டுகிற என் குழந்தைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்திற்குரிய எதிர்காலத்தை, ஒளிமயமான ஆசீர்வாதத்தை தருவதற்காக, என் பெற்றோருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தருவதற்காக, என்னோடு பிறந்த என் சகோதர சகோதரிகளை, உறவு குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்திலே நிலைக்க செய்ய, கணவன் மனைவிக்கு இடையிலே சமாதானம், இதோ சண்டை இல்லாத, சச்சரவில்லாத, சந்தேகம் இல்லாத ஒரு உறவு நிலைகளை ஏற்படுத்துகிற காரியத்தை ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் தந்திருக்கிறார். என்னுடைய கல்வியை ஆசீர்வதித்தார். இதோ என்ன படிக்க வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன வாழ்வின் திசைகளில் பயணப்பட வேண்டும், எத்தகைய காரியங்களிலே நான் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். ஏதோ உருக்கத்தோடு ஜெபிப்போம். உங்களுக்கு தெரியும், ஏதோ இந்த நாளிலே 3 விண்ணப்பத்தை உருக்கத்தோடு வைத்து நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம்முடைய சூழலுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற விண்ணப்பத்தை மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு வைப்போம். இது 6வது நாள், நவநாள் வந்துவிட்டது. ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது போலவே இந்த நவநாளை சிறப்பு செய்கிற குழந்தையை சன்பியத்தினர் இதோ இந்த சிறிய முளைப்பாரி பயிர் என்று சொல்லப்படுகிற வளர்கிற ஒரு பயிரை உமது பாதத்திலே ஒப்புக் கொடுத்து, இதுபோல் எங்கள் வாழ்வு உயர வளர இதோ முளைத்து எழுகின்ற ஒரு நம்பிக்கையிலும் உற்சாகத்திலும் அமைதியிலும் சமாதானத்திலும் இதோ விண்ணக கொடைகளால் முளைத்து எழுகின்ற, வீரிட்டு எழும்புகின்ற ஒரு ஆசீருக்காக அந்த அன்பியத்தினரை, அன்பிய பொறுப்பாளர்களை, அன்பிய குடும்பங்களை, சிறப்பாக எங்களுடைய ஊர் பொறுப்பாளர்களை, இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து வந்திருக்கிற அன்பிய உறுப்பினர்களை, ஆசீர்வாதத்திற்குரியவர்களை, சிறுவர்களை, இதோ இளைஞர்கள், இளம் பிள்ளைகளை, பெரியவர்களை இதோ உருக்கமான முறையிலே ஆசீர்வதியும். எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருள் சகோதரிகள், எங்களுடைய பாடல் குழுவினர், எங்களுடைய ஏனைய ஜெப குழுவினர்கள், இன்னும் குறிப்பாக இந்த நாளிலே எங்களுக்காக எங்களோடு இணைந்து வந்திருக்கிற எங்களுடைய பாசத்திற்குரிய தந்தை லியோ ஜெரால்ட் அவர்கள், ஆசீர்வாதத்திற்குரிய அன்பு தகப்பனே, இதோ அந்த அன்பு பிள்ளையை நீர்தாமே தொட்டு ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய பாச குழந்தையாய் அவரை நீர்தாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே. நல்ல ஞானத்தோடு கூட இறை வார்த்தையை எடுத்துச் சொல்வதற்கு தேவையான, இறை மக்களை கட்டி எழுப்புவதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை விண்ணக கொடையென அவருக்கு நீர் நிறைவாக தந்திருக்கிறீரே. செல்லும் இடமெல்லாம் உமது பெருமையை பறைசாற்ற அவருக்கு நீர்தாமே அருளையும் ஆற்றலையும் தந்திருக்கிறீரே. நாங்கள் நன்றி கூறுகிறோம் தகப்பனே. தொடர்ந்து அவரை ஆசீர்வதியும். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை, உள்ள விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே இந்த திருப்பலியிலே நாங்கள் எல்லோரும் அவருக்காக ஜெபிக்கிறோம். அவரை நீர்தாமே ஆசீர்வதித்து அன்பு செய்து இன்னும் அளமாற உளமாற அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இந்த திருப்பலியிலே நிறைவேற்றி தருகிற ஆசீரை தந்திரலும். பல தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த திருவிழாவிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஏனைய அன்பு உள்ளங்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற வெளியூரிலே இருக்கிற உறவு சொந்தங்கள், எங்கள் யூடியூப் ஒளியாக இந்த திருவிழா நாட்களிலே எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பாச சொந்தங்கள் என அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, கொடான கோடி அதிசயம் செய்கிற அந்தோணியாரை திருவுடலோடு இந்த ஆலயத்தில் எழுந்தருளை செய்தீரே. ஏதோ ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வந்து தொட்டு வணங்கி இதோ உருக்கத்தோடு அருள் பெறுகிற அன்பு பிள்ளைகளாய் எங்களை இருக்க செய்தீரே. கொடான கோடி நன்றி கூறுகிறோம் தகப்பனே. எங்கள் மன்றாட்டையும் எங்கள் விண்ணப்பங்களையும் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தில் நாங்கள் நிலைத்திருக்க செய்தருளும். ஆமேன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி கொடுத்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை நீர் புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய உள்ளத்தோடு உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு
நீ ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் ஜெபங்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. மனிதர் நமது தீய செயல்கள் பாவங்களுக்காக பரிசுத்தாரம் பரமன் இயேசு தண்டிக்கப்பட்டார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், துன்பங்களை சுமந்து கொண்டார். அவர் காயங்களில் வழிந்த இரத்தம் நம் நோய்களை குணமாக்கி பாவத்திலிருந்து விடுதலை தந்தது என எடுத்துரைக்கும் இறைவாக்கினர் எசாயாவின் இறைவர்களுக்கு பக்தியோடு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா இறைநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இறைவாக்கினர் எசாயா இறைநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் இறைவாக்கினர் எசாயா இறைநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமோ அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 40. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற
பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி, எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்த திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசக முன்னுரை. நோயுற்றிருப்போர் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி பாவங்களை அறிக்கையிட்டு நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது பாவ மன்னிப்பு பெறுகின்றனர், நோய் நீங்கி நலமடைகின்றனர் என எடுத்துரைக்கும் யாக்கோபின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. திருத்தூதர் யாக்கோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 15 முதல் 16 முடிய. நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 6 முதல் 13 முடிய. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 6 முதல் 13 முடிய. இயேசு சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றை போதும் என்று அவர்கள் கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி விடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்கள் கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். சுரண்டை அற்புத சரங்கம் கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தில் ஒரு நிறைவான வழிபாடு மட்டுமல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வாரமும் நன்னாக்கழியாத அந்தோணியார் தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, திருவிழாவை அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே பாராட்டுக்குரியவை. இன்றைக்கி என்னை உண்மையிலே கவர்ந்த விஷயம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 குட்டீஸ் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அழகாக அற்புதமாக என்ன செஞ்சாங்க, நல்ல சிரிப்போடு கடவுளுடைய உருவத்தை தங்களுடைய முகத்தில் பதிச்சிருந்தாங்க. உண்மையிலே அவர்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ நம்ம சுரண்டையில் இருக்கோமா அல்லது மோட்சத்தில் இருக்கோமா அல்லது புனிதர்களோடு இருக்கிறோமா என்று சொல்லி எனக்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். உண்மையிலே அந்த 3 பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், நம்முடைய கரங்களை தட்டி சிறந்த முறையிலே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். அற்புதமாக அந்த பூமி உருண்டை வச்சதுனால அவர் குழந்தை இயேசு, மாதா, அந்தோணியார் என்று சொல்லி அற்புதமான ஒரு தோற்றம், பார்க்கவே நம்மை ஆன்மீகத்துக்குள் அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. உண்மையிலே பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். அன்புக்குரியவர்களே, இன்னும் நம்முடைய திருவிழாவுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் நாம் ஒவ்வொரு திருவருட்சாதனத்தை பற்றியும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நமக்கு அடிப்படை மறைக்கல்வி என்பது நம்மை விட்டு விலகி நிற்கிறது என்பதுதான். நாம் அடிப்படை மறைக்கல்வியை கற்றுக்கொண்டாலே நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்தை நாம் விட்டுவிடாமல் பாதுகாக்க முடியும் என்பதுதான் திருத்தந்தையினுடைய ஒரு அறைகூவலாக இருக்கின்றது. அந்த இதை பொறுத்தவரை இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது ஒவ்வொரு திருவருட்சாதனமாக நாம் சிந்தித்து வருகிறோம். அது மட்டுமல்ல, இந்த திருவருட்சாதனத்துடைய பயன்களையும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் உணர்ந்து கொண்டு வருகின்றோம். திருவருட்சாதனங்கள் எத்தனை? 7 இல்லையா? 7. அதில் எந்த சந்தையும் கிடையாது. ஏன் இதுக்கு திருவருட்சாதனங்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் என்றால்,
திரு பிளஸ் அருள் பிளஸ் சாதனங்கள். திரு என்றால் இறைவன் என்று சொல்லப்படுகிறது. இறைவனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு சாதனங்கள் தான் இந்த திருவருட்சாதனங்கள். திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த 7 திருவருட்சாதனங்களும் ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் வல்லமையும் ஆற்றலையும் நமக்கு நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த திருவருட்சாதனங்களை நாம் பெறுகின்ற பொழுது கடவுளுக்கு அருகில் இருக்கின்றோம், கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, கடவுளை அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாளராக, சாட்சியாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இந்த நாளில் நாம் நோயில் பூசுதல் என்ற திருவருட்சாதனத்தை நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த நோயில் பூசுதல் என்ற இந்த திருவருட்சாதனம் இன்னைக்கு ரொம்ப டீசெண்டாக என்ன சொல்லப்படுது, நோயில் பூசல் அப்படிங்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவஸ்தை கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அவஸ்தைனா துன்பம், அவஸ்தைனா துன்பம். ஆனால் இந்த நோயில் பூசல் என்ற ஒரு பெயரானது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. பல நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சாமியாரை எப்போ கூடுவாங்க அப்படின்னா, கடைசி நேரத்தில் சாவறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, சாமி நீங்கள் வாங்க அப்படிம்பாங்க. அவரும் அவஸ்தை கொடுப்பாரு, அந்த ஆளும் பொட்டுன்னு போயிடுவார். இப்போ அந்த ஆளை கொன்னது யாரு? அந்த ஆளை கொன்னது யாரு? சாமியாரா? நீங்கள் கடைசி நேரத்தில் கூட்டா எப்படியும் போய் தானே ஆகணும் இல்லையா? வேற வழியே கிடையாது. இந்த அவஸ்தை அல்லது இந்த நோயில் பூசல் என்ற திருவருட்சாதனம் பல நேரத்தில் தவறான புரிந்துணர்வோடு நம்மிடையே இருக்கின்றது. ஏன் இந்த திருவருட்சாதனம், அந்த திருவருட்சாதனம் சொல்கிறோம். நான் ஒரு ஊரில் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அந்த ஊரில் என்னென்னா கூப்பிட்டாங்க. அதாவது அந்த பாட்டி ரொம்ப நாள் இழுத்துட்டே இருந்துச்சு. சாமி நீங்கள் வாங்க அப்படின்னா, பெரிய ஃபாதர் இல்லை. நான் போனேன், அவஸ்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட வரல, கோயிலில் நின்று ஒரு ஆள்கிட்ட பழக்கம் வச்சுருந்தேன். அங்கேருந்து வேகமாக வந்தான், ஃபாதர் சூப்பர் ஃபாதர். என்ன அப்படின்னா, போயிடுச்சு, விக்கெட்டு விழுந்துருச்சு. எனக்கு ஒன்று விக்கெட்னா என்ன, நீங்கள் கொடுத்தீங்க, முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. பல நேரத்தில் இந்த நோயில் பூசுதல் அல்லது அவஸ்தை என்று சொல்லக்கூடியது ஏதோ சாகும் தருவாயில் கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் பார்க்கப்படுகிறது. மாறாக திருவருட்சாதனமாக என்ன செய்யலை, பார்க்கப்படலை. இது எப்படினாலும் கொடுக்கலாம். ஒருவேளை ஒரு மனிதர் அறுவை சிகிச்சைக்காக செல்கிறார் என்றால் நினைத்துக் கொள்ளுங்களேன், அவருக்கு இந்த நோயில் பூசலை கொடுக்கலாம். அதே போல அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் அப்பமும் கொடுக்கலாம். கடைசி நேரத்தில் தான் கொடுக்கணும் அப்படின்னா அது நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை அல்ல. இந்த நோயில் பூசுதல் அல்லது இந்த திருவருட்சாதனம் என்று சொல்கின்ற பொழுது இதை எதற்காக பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, ஒரு நம்பிக்கையை வளர்க்கின்றது. ஒரு நம்பிக்கையை, அதாவது பயந்து போய் இருக்கக்கூடிய அந்த நோயாளிக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது. அதாவது வாழ்க்கையிலே எதுவுமே இல்லாத நம்பிக்கையற்ற ஒரு சூழலிலே இந்த நோயில் பூசுதல் என்ற திருவருட்சாதனம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், கடவுள் உன்னோடு இருக்கிறார், கடவுள் உனக்குள் இருக்கிறார், அதனால நீ பயப்படாதே என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கின்றோம் இந்த கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயில் பூசல் வழியாக இறைவனின் இரக்கத்தை பெற்றி குணமடையத்தான் இந்த திருவருட்சாதனம் இந்த திருச்சபையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பல நேரத்தில் வரட்டும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, கடைசி நேரத்தில் நம்ம கொடுத்துக்கிடலாம் என்று நாம் தாமதித்து கூடக்கூடாது. இவ்வளவு தூரம் கற்ற பின்பு கூட எப்போது வேண்டுமானாலும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் இந்த திருவருட்சாதனத்தை அந்த நோயாளி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நோயாளிக்கு உணர்வு இருக்கிறதோ இல்லையோ, நாம் சுற்றி இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அந்த உணர்வோடு இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய இந்த திருவருட்சாதனம், இந்த நோயில் பூசுதல் இந்த மனிதருக்கு திடத்தை கொடுக்கின்றது, இந்த மனிதருக்கு உறுதியை கொடுக்கின்றது, இந்த மனிதருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த திருவருட்சாதனம் அந்த மனிதருடைய பாவத்தையும் மன்னிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் குருவானவர்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஒருவேளை திருத்தொண்டர் இருக்காருன்னா அவர் கொடுக்க முடியாது, அவர் பாவசைந்திரம் கேட்க முடியாது, திருப்பலி நிறைவேற்ற முடியாது, இந்த நோயில் பூசுதல் சடங்கு என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது.
அன்புக்குரியவர்களே, இந்த திருவருட்சாதனம் என்பது கடவுள் நோயாளிகளுக்கு ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கின்றார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். திருச்சபை சட்டம் 998 இதை பற்றி, நோயில் பூசலை பற்றி அற்புதமாக சொல்கிறது. திருச்சபை சட்டம் 998 என்ன சொல்கிறார் என்றால், ஆபத்தான நிலையில் நோயிற்றிருக்கும் விசுவாசிகளை பாடுபட்டு மாட்சிமை பெற்ற ஆண்டவரிடம் திருச்சபை ஒப்படைக்கிறது. துன்பத்தை தணித்து அவர்களை மீட்க இந்த திருவருட்சாதனம் உதவுகிறது என்று சொல்கிறது. அதாவது நோயாளிகளை நாம் ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்றோம். எப்படிப்பட்ட ஆண்டவராம்? பாடுபட்டு மாட்சிமை பெற்ற ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார். இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்தோம். அவர் மெய்யாகவே நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நமக்காக துன்பப்பட்டார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்தோம். பாடுபட்டு மாட்சிமை பெற்ற உயிர்த்த அந்த ஆண்டவரிடம் நாம் இந்த நோயாளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் என்பதுதான். ஆண்டவர் சாகடிக்கிறதற்காக அல்ல, மாறாக சுகம் கொடுப்பதற்காக அவர் தேர்ந்து கொண்டிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் நோயில் பூசுதல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல திருச்சபை எதற்காக இந்த சிறப்பான ஒரு பணியை மேற்கொள்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த நோயாளிகளுக்கு நற்கருணை கொடுக்க வேண்டும், அவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவமனையிலே நற்கருணை கொடுக்கப்படுகிறது. அதுவும் இன்னும் ஒருபடி மேலே சென்று வீட்டிலே சென்று அந்த நோயாளிகளை இதெல்லாம் திருச்சபையினுடைய ஒரு நிறைவான இரக்க செயல்களாக பார்க்கப்படுகிறது. நோயாளிகளை பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் கடைசியில் கேட்பாரு. எப்போ கேட்பாரு? நாமெல்லாம் ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது கேட்பாரு, நான் நோயிட்டு இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தியான்னு கேட்பாரு. அன்புக்குரியவர்களே, நோயாளிகளை பார்ப்பது, நோயாளிகளை கவனிப்பது, நோயாளிகளுடைய கடமைகளை நிறைவேற்றுவது என்பது குருக்களுடைய கடமை மட்டுமல்ல, மாறாக இறை மக்களாகிய நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த நோயில் பூசுதல் போது எல்லாரும், வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன செய்யணும்? பக்கத்தில் நிற்கணும். பக்கத்தில் நின்று அந்த நோயாளிக்காக குருவானவர் ஜெபிக்கின்ற பொழுது நாமும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும், அந்த நோயாளி நலம் பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் என்ன செய்வோம்? ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவஸ்தை கொடுக்கல, போகும்போதே நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் தான் பொட்டுன்னு போயிடணும் ஃபாதர் அப்படின்னாங்க. நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் தான் பொட்டுன்னு போயிடணும். இப்படி அவஸ்தை கொடுத்தோம்னா எப்படி? பல நேரத்தில் நம்ம அதைத்தான் விரும்புகிறோம். அவஸ்தை கொடுத்தா என்ன செஞ்சிடணும்? இன்னும் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அது போயிடும் அப்படின்னு நினைக்கணும். இல்லை, மாறாக குருவானவரோடு இணைந்து நாமும் நம்பிக்கைக்குரிய அந்த ஜெபத்தை முன்னெடுப்ப வேண்டும். இந்த மனிதர் சோர்வுற்று இருக்கிறார், இந்த மனிதர் பயந்து போய் இருக்கின்றார், இந்த மனிதருக்கு கடவுள் உன்னோடு இருக்கின்றார் என்ற வார்த்தையை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். எனவே தான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவார்த்தை 12 முதல் 13 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருவராக சீடர்களை பணிக்கு அனுப்புகின்றார். எதற்கு இருவர் அனுப்பணும்? ஏன்னா சாட்சி வேணும். யூதர்களை பொறுத்தவரை ஒரு மனுஷன் சொன்னா அதை நம்ப மாட்டாங்க, மாறாக இருவர் வேண்டும். இந்த இருவர் இணைந்து சாட்சி சொல்கின்ற பொழுது அங்கு நம்பக்கூடிய நம்பகத்தன்மை உருவாக்கப்படுகிறது. அதே போலதான் ஆண்டவர் இந்த சீடர்களை இருவராக பணிக்கு அனுப்புகிறார். என்ன பணி? பேய்களை ஓட்டவும், உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தவும். அதான் பார்க்கிறோம். பேய்களை ஓட்டவும், நோயுற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தவும். எண்ணெய் பூசி கொள்வதற்காக அல்ல, எண்ணெய் பூசி குணப்படுத்த. விவிலியம் நமக்கு மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவசனம் 12-13 நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். அந்த நோயாளி மனமாற வேண்டும், அந்த நோயாளி தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டாம். மனிதன் என்பவன் உடலும் ஆன்மாவும் சேர்ந்ததுதான் மனிதன். உடலும் ஆன்மாவும் சேர்ந்ததுதான் மனிதன். உடலும் நலமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஆன்மாவும் நலமாக இருக்க வேண்டும். உடல் உள்ள சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆன்மா அதுவும் சுகம் பெற வேண்டும். பாவம் எங்க இருக்கும்? ஆன்மாவில் இருக்கும். கடவுள் எதிர்பார்க்கிறது என்ன? ஆன்மாவை எதிர்பார்க்கிறாரு. நான் கொடுத்த ஆன்மாவை எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு தூய்மையாக புனிதமாக அந்த ஆன்மாவை கொடுத்தேன், அந்த ஆன்மாவை எனக்கு என்ன செஞ்சிரு? கொடுத்து விடு என்று கேட்கின்றார். அந்த ஆன்மா முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்,
என்ன, மருத்துவமனைக்கு போகிறோம், எக்ஸ்ரே எடுத்தாச்சு, ஸ்கேன் எடுத்தாச்சு, ஆனால் மருத்துவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நோய் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்லுதோம், குத்துது, குடையுது, நிற்க முடியல, உட்கார முடியல அப்படிங்கிறோம். என்ன பிரச்சனை? உடம்புல பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை? மனசில் பிரச்சனை, ஆன்மாவில் பிரச்சனை. உடல் உள்ள நோயை நிற்கிறலாம், ஆன்மா கரைப்பட்டது என்றால், ஆன்மா நோயுற்றது என்றால் 100 எக்ஸ்ரே எடுத்தாலும் 1000 ஸ்கேன் எடுத்தாலும் என்ன செய்ய முடியாது. அப்போ அதை எப்படி ஸ்கேன் எடுக்கணும்? குருவானவர்கிட்ட போய் நம்முடைய பாவத்தை நாம் சொல்ல வேண்டும். சரி, நம்ம சொல்லிடுவோம். படுத்தே கிடக்கக்கூடிய ஆள், அந்த ஆன்மா ஆண்டவர்கிட்ட போய் சேரணுமே. நோயில் பல மாதமாக கிடக்கு, பல வருஷமாக இருக்குது அந்த ஆள். அப்போ என்ன செய்யணும்? நாம குருவானவரை அழைத்து வந்து அந்த நோயில் பூசல் என்ற அந்த திருச்சடங்கை, அந்த திருவருட்சாத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது உடல் மட்டுமல்ல, ஆன்மாவோ குணமடைந்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவேதான் இன்றைய 2வது வாசகத்திலே அற்புதமாக சொல்லப்படுகிறது. யாக்கோப்பு எழுதிய அந்த திருமுகத்தில் நாம் பார்க்கின்றோம், நோயிற் பூசுதல் என்ற அருட்சாதனைக்கான மூல அடிப்படத்தை இந்த யாக்கோப்பு பதிவு செய்கிறார். உங்கள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை செய்யட்டும். உங்கள் யாரை நோயிற்றிருந்தால் யாரை கூடணும்? திருச்சபையின் மூப்பர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவர் எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? மன்னித்து விடுவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, யாக்கோப்பு ஆண்டவருடைய திருத்தூதர். அவர் எண்ணெய் பூசி மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 12 முதல் 13 அந்த இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அந்த அற்புதமான காரியத்தை செய்தார்கள். தான் செய்த அந்த அற்புதமான காரியத்தை யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பெயரால் எண்ணெய் பூசுதல், நோயில் பூசல முதல் காரியம் அதுதான். 2வதாக பார்க்கின்ற பொழுது இறை வேண்டல் செய்தல். அன்புக்குரியவர்களே, உடல் நல குறைவிலிருந்து, ஆன்மாவினுடைய அந்த குறைவிலிருந்து இந்த திருவருட்சாதனம் நமக்கு நிறைவான ஒரு ஆசிரை கொடுத்து கொண்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவர் சென்ற இடமெல்லாம் நல்லதை செய்தார். அதே நேரத்தில் நோயாளிகளை குணமாக்கினார். இறையாட்சியை கட்டி எழுப்புவதிலே மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நோயாளிகளை சந்தித்து குணப்படுத்துவது. ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தினார், வார்த்தையால் குணப்படுத்தினார், அதே போல உமிழ் நீரால் குணப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அற்புதமான பணி குணப்படுத்துதல் பணி. இறையாற்றினுடைய முதன்மையான இன்றியமையாத பணி குணப்படுத்துதல் பணி. அந்த பணியை தான் திருச்சபை குருக்கள் வழியாக இந்த நோயில் பூசல் என்ற இந்த திருவருட்சாதன வழியாக செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நோயில் பூசல் என்ற திருவருட்சாதனத்தில் பாவம் மன்னிக்கப்படுகின்றது. நோயாளி மீண்டும் நலமோடு வாழ்வதற்காக ஜெபிக்கப்படுகின்றது. வெளியில் பார்க்கிறோம், ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாய் படுத்து கிடந்தார். ஆண்டவர் வந்து அவள் மீது கைகளை வைக்க அவள் குணம் பெற்றால் மீண்டும் எழுந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 1 அதிகாரத்திலே. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அற்புதமான பணியை செய்வதற்கு நாம் உறுதுணை செய்ய வேண்டும். இன்னும் சிறப்பாக ஏன் இந்த எண்ணெய் பூசப்படுகிறது என்றால், இந்த எண்ணெய் என்பது எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது குருவானவர்கள் தவ காலத்தில் என்ன செய்வாங்க, கத்தீட்ரலில் போய் எண்ணெய் திருப்பலி அப்படின்னு ஒரு திருப்பலி கொண்டாடுவாங்க. அந்த திருப்பலி வழியாக 3 விதமான எண்ணெய் மந்திரிக்கப்படுகிறது. முதலாவது எண்ணெய் ஆயத்தக்காரருடைய எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது. அதை ஞானஸ்தானத்திலே நாம் பயன்படுத்துகிறோம். இரண்டாவதாக கிறிஸ்மா என்ற எண்ணெய், அதுவும் ஞானஸ்தானத்தில் குருப்பட்டத்தில் முக்கியமான நிகழ்வுகளை பயன்படுத்தப்படுகிறது. இந்த 3வதாக நோயாளிகளுக்கு என்று ஒரு எண்ணெய் மந்திரிக்கப்படுகிறது. அந்த எண்ணெயைத்தான் பயன்படுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இதை உணர்ந்து மிகச் சிறப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை பல நிலைகளிலே நாம் உணர முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணிவாழ்வில் நோய்களை குணப்படுத்தினார். 38 ஆண்டுகளாக சிலோவாம் குளத்திலே படுத்திருந்த மனிதனை ஆண்டவர் தேடி சென்று நலம் பெற விரும்புகிறாரா என்று கேட்டார்.
ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு ஆறுதல் இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. இன்னைக்கு இந்த நோயில் பூசல் என்ற திருவருட்சாத்தை அறியக்கூடிய நாம் வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மீது ஒரு அன்பு இருக்கணும், ஒரு ஆறுதல் இருக்கணும், அவர்கள் மீது எரிச்சல் பற்றக்கூடாது. ஏன்னா நாம என்ன செய்ய வேண்டும்? கடவுளாக இயேசுவாக மாற வேண்டும். அதுதான் திருச்சபையினுடைய முதன்மையான ஒரு பணி. இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறோம், இந்த ஆசீர்வாதம் நிறைவாகிற அவர்களோடு சேர்த்து என்ன செய்ய வேண்டும்? நாமும் ஜெபிக்க வேண்டும், ஜெபமால சொல்லணும். ஒரு சில இல்லத்தில் பார்த்துருக்கிறேன், என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மனிதர் அல்லது அந்த வீட்டில் உள்ள யாராவது நோயிட்டு இருக்கக்கூடிய சாகும் தருவாயில் இருக்கின்ற பொழுது வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து என்ன செய்வாங்க? ஜெபமால சொல்லிட்டு இருப்பாங்க. அந்தோணியார் நம்முடைய பாதுகாவலர், கோடியர் பதுவை புனித அந்தோணியார் சாகும் தருவாயில் அங்கிருந்த துறவிகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சார்? அவர் இறைவேண்டல் செய்ய சொன்னார். அப்போ தான் அவருக்கு உயிர் போனுச்சு, அப்போ தான் அவருக்கு உயிர் போனுச்சு. ஏன்? நாம் இந்த ஆன்மாவுக்கு நாம் ஒரு பாதுகாப்பு. இந்த ஆன்மா எனது கரங்களில் ஒப்படைக்கப்படுகின்றது. நல்லா இருந்தால் என்ன செய்வேன்? நானே கோயிலில் போய் நன்மை எடுத்துக்கிடுவேன். நல்லா இருந்தால் நானே போய் என்ன செய்வேன்? சாமியார்கிட்ட என்ன செய்வேன்? எனக்கு சிலுவை போடுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். படுத்து கிடக்கக்கூடிய ஆள், நோயில் படுத்து கிடக்கக்கூடிய ஆள் என்ன செய்வாங்க? இறை இரக்கத்தை கேட்பதற்காக அவர் காத்துட்டு இருப்பாங்க. நாம தான் என்ன செய்யணும்? கேட்கணும். நாம தான் நம்பிக்கையோடு சாமியாரை கூட்டு வாரேன். அவர்கள் சார்பாக எவ்வாறு ஞானஸ்தானத்தின் போது அந்த திருவருட்சாதத்திலே அந்த குழந்தையின் சார்பாக எப்படி பெற்றோர் வாக்கு கொடுக்கிறார்களோ, அதே போல நோயுற்று இருக்கக்கூடியவர்களுடைய சார்பாக நாம் என்ன செய்யணும்? திருச்சபையினுடைய மூப்பர்களை, குருக்களை அழைத்து கொண்டு நீங்கள் வாங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார், நம்மையும் புதுமைகளை செய்ய நம்மையும் அழைத்திருக்கின்றார். நான் எப்படி புதுமை செய்வது? நோயுற்றிருக்க மக்கள் மீது கரிசனையோடு, அன்போடு, பாசத்தோடு, இரக்கத்தோடு நடந்து கொள்கின்ற பொழுது நானும் அந்த இரக்கச் செயலில் ஈடுபட்டிருக்கிறேன். விண்ணக வீடு என்னுடைய வாழ்க்கையில் இம்மண்ணகத்திலே காணுவதற்கான வாய்ப்பை ஒவ்வொரு நோயாளியும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டோடு, நம்பிக்கை நிறைந்த சொற்களோடு இந்த தூய திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், உங்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகாது என்று சொல்லி திருப்பாடல் 33 இறைவசனம் 6 நமக்கு சொல்கிறது. ஆண்டவரை அணுகி வந்திருக்கக்கூடிய நாம்
சிறப்பாக இந்த நாளிலே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் எடுத்து கூறுவோம். பரம்பொருளே எம் இறைவா, எம் திருச்சபை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பொது நிலையினருக்காக மன்றாடுகிறோம். திருச்சபையை வழிநடத்தும் இவர்களின் உடல் நலத்திற்காகவும் இறைவழியில் மக்களை நடத்திட தேவையான ஞானத்தையும் வல்லமையையும் தந்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே எம் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் வாடியூர் பங்கு தந்தை லியோ ஜெரால்ட் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் செய்யும் பணியில் சிறந்து விளங்கவும், எம் பங்கில் பணியாற்றி வரும் பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் பணியில் இன்னும் சிறந்து விளங்கவும் உடல் உள்ள சுகம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானக்கடலே இறைவா, எம் பங்கில் உள்ள படிக்கும் பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், அரசு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் 10, 11, 12 மாணவ செல்வங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், தேர்வு எழுதப்போகும் அவர்களுக்கு பயம், பதட்டம், மறதி இல்லாமல் எழுதவும், அனைவரும் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண் பெற்று நல்ல எதிர்காலம் அமைய புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இலக்கணமே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கவும், இளைஞர் இளம்பெண்களுக்கு வேலை கிடைக்கவும், குடும்பங்களில் இறையாசி பெருகவும் வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, இறைப்பணி ஆற்றிட உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அருள் பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மறுப்புகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மதிப்பளிக்காமல் தூய ஆவியின் துணையுடன் உலகெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதில் உறுதியுடன் செயல்படும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை உருவாக்கி காத்து வழிநடத்தும் எம் அன்பு இறைவா, உலகெங்கும் பரவி கிடக்கும் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகள் கடவுளின் அன்பினால் பிணைக்கப்படவும், தூய ஆவியின் துணையால் வலிமை பெற்று வாழவும், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி போன்றவை குடும்பங்களில் நிறைவாக தங்கவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் ஊற்றே இறைவா, உலக நாடுகளின் அமைதிக்காக வேண்டுகிறோம். போரினால் சிக்கி தவிக்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் கிடைக்கும்படியாகவும், பசி, பட்டினி, இருப்பிடம் இழந்து வாடும் அவர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும்படியாகவும், போரினால் மாண்ட மக்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும், உலக நாடுகளின் மனம் மாற்றத்திற்காகவும் அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் பகுதியில் உள்ள உடல் நலம் குன்றியோரை உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நீரே மருத்துவராக இருந்து உம் திருக்கரத்தால் தொட்டு குணமாக்கி நலமளிக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, பல்வேறு இடங்களில் நடந்த இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களின் வாழ்வாதாரம் மீண்டுமாய் நிலை பெற்று பழைய நிலைக்கு அவர்கள் திரும்ப வேண்டுமெனும், அதற்கு உமது உடன் இருப்பு அவர்களோடு இருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். இளன்பு நேசரே எம் இறைவா,
எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் ஆண்டவரே, இதோ நான் தட்டிக்கொண்டே இருக்கிறேன். யாராவது ஒருவர் எனது குரலை கேட்டு கதவை திறந்தார் அவர்களோடு நான் தங்குவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, உமக்காக என் இதய கதவை திறந்து வைத்திருக்கின்றேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொன்னீரே. ஆண்டவரே, எரேமியா 33:3 இவ்வாறு நாங்கள் வாசிக்கின்றோம். இதை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன், உனக்கு விளங்காத மறைபொருளை எல்லாம் விளக்கி கூறுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் தெய்வம் நீர். சிறப்பாக உம் திருமுன்னால் நின்று நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை கேட்டு தயவாய் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்கள் தலை மீது கைகளை வைத்து அவர்களை குணப்படுத்தியருளும். உம்முடைய பணி வாழ்வில் கலிலேய கடலோரமாய் நடந்தபோது அப்பா எத்தனையோ புதுமைகளை செய்தீர், அற்புதங்களை செய்தீர். தேடி வந்த மக்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், நலத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, அந்த சுகமான காரியம் இது இந்த இடத்தில் நடப்பதாக. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதால் எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். சிறப்பாக இந்த திருவிழாவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடி உமது அன்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக எங்களை உருவாக்கி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் என்று வாழ்த்து பிறகு மலர்ந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை கொடிய மனித லைப்பின் ரசத்தை முக்கப்படுகிறோம். இந்த வாழ்வழிக்கும் பணம் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: பெற்றவர் வானக தந்தையே, நீர்மையாகவே பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்தாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோ. ஏனெனில் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து, இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திருக்கைகளால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரோ இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு அருகில் இருக்கின்றார், நம்முடைய மத்தியில் இருக்கின்றார்.
அவருடைய இறை பிரசனத்தால் நாம் முழுவதுமாக இணைந்திருக்கின்றோம். செடியோடு இணைந்த கிளைதான் கனி கொடுக்க முடியும். ஆண்டவரோடு இணைய வேண்டும், ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்ற நிறைவான ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிப்போம். சிறப்பாக குடும்ப அமைதிக்காக, குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிப்போம். இந்த உலகிற்கு நான் சமாதானத்தை குறைவென்றேன்னு சொல்லி தன்னுடைய சீடர்களை அனுப்பினார். உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு காட்சி கொடுத்த போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொன்னார். அவர் பிறந்த பொழுதும் மண்ணுலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகும் என்று சொல்லி வானதூதர்கள் வாழ்த்தினார்கள். இதோ இயேசுவினுடைய அருமையான இந்த பிரசன்னத்தில் நமது குடும்பம் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு வழங்கினேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி. இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்களை கட்டு மன்னித்தேன், நம்முடைய இரக்கத்தினால் நித்திய வாழ்வேன். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள், நமக்கு மன்னிப்பு கொடுப்பவர், நம்மை சுகமாக்கும் தெய்வம். இவர் தருகின்ற இந்த புனிதமான திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. இதயத்தில் எழும்
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சுரண்டை பங்கு விகே புதரிலிருக்கும் தாப்பனார் ஞானசெல்வன், தாய் ஜோஸ்பின் மேரி, இவர்கள் மகன் ஆரோ மார்ட்டினுக்கும் சுரண்டை பங்கு விகே புதரிலிருக்கும் தாப்பனார் ஜெயபிரகாஷ், தாய் ஆரோக்கிய மேரி, இவர்கள் மகள் பிரீத்திக்கு திருமணம். இது இரண்டாவது அறிக்கை. சுரண்டை பங்கு சுரண்டையிலிருக்கும் தாப்பனார் லூர்து அந்தோணி, தாய் சகாய மேரி, இவர்கள் மகன் அந்தோணி பாஸ்டினுக்கும் சுரண்டை பங்கு சுரண்டையிலிருக்கும் தகப்பனார் அருளப்பன், தாய் சாரிமுத்தாள், இவர்கள் மகள் சந்தியா செலினுக்கு திருமணம். இது இரண்டாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கையில் தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு அறிவிப்புகள் 15ஆம் தேதி திங்கள் காலை 7:30க்கு விகே புதரில் திருப்பலி, காலை 8:30க்கு ராஜகோபால பெரியில் திருப்பலி, மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் நவநாள் திருப்பலி. 16ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி, மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் நவநாள் திருப்பலி. 17ஆம் தேதி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் நவநாள் திருப்பலி. 18ஆம் தேதி பங்கு ஆலயத்தில் நவநாள் மாலை 7 மணிக்கு நவநாள் திருப்பலி. 19ஆம் தேதி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் நவநாள் திருப்பலி. 20ஆம் தேதி சனி நற்கருணை பவனி ஆர்சி பள்ளி வளாகம், மாலை 6 மணிக்கு ஜபம், 6:30க்கு திருப்பலி நற்கருணை பவனி ஆலயத்தில் நிறைவு மறையுரை. 21ஆம் தேதி காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலி. 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஆலயத்தில் முன் பொங்கல் விழா. 21ஆம் தேதி ஞாயிறு மாலை 5:30 மணிக்கு மாதாவின் நேர்ச்சை செயல்கள் ஏலமிடப்படும். மாலை 6 மணிக்கு புனிதரின் திருவுருவ தேர்ப்பவனி நற்கருணை ஆசி. 15ஆம் தேதி திங்கள் மாலை 4 மணிக்கு பொங்கலிடுதல் கோலப்பட்டி, இரவு 8 மணிக்கு பொங்கல் விழா. 16ஆம் தேதி செவ்வாய் இரவு 8 மணிக்கு நிலாச்சோறு. 17ஆம் தேதி புதன் இரவு 8 மணிக்கு அன்பியங்கள் வழங்கும் கலை நிகழ்ச்சிகள். 18ஆம் தேதி வியாழன் இரவு 8 மணிக்கு விவிலிய போட்டி வினாடி வினா வகுப்பு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை. 19ஆம் தேதி வெள்ளி இரவு 8 மணி விவிலிய போட்டி வினாடி வினா பரிசு வழங்குதல், கல்லூரி மாணவ மாணவியர், இளம்பெண்கள், இளையோர். 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 திருப்பலி நற்கருணை பவனி, இரவு 9:30 மணி இளைஞர்களின் கலை விழா பரிசு வழங்குதல். 21ஆம் தேதி ஞாயிறு காலை 8 மணி திருவிழா கூட்டு திருப்பலி புதுநன்மை விழா, மதியம் 12 மணி அசன விருந்து, மாலை 6 மணி புனிதரின் திருவுருவ தேர்ப்பவனி நற்கருணை ஆசீர். 22ஆம் தேதி திங்கள் காலை 7 மணிக்கு நன்றி திருப்பலி கொடியிறக்கம். இன்றைய மறையுரைக்கான கேள்வி, இந்த நாட்டுக்கு சட்டம் இருக்குது, அது ஈபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் திருச்சபைக்கு சட்டங்கள் உண்டு, 1750க்கு மேலே உண்டு. அதில் நோயில் பூசுதலுக்கு ஒரு சட்டத்தை தந்தை அவர்கள் கோரினார்கள். நீ 1998 அந்த பொண்ணு சரியாக சொன்னிச்சு. இன்று திருப்பலி முடிந்தவுடன் ஆண்கள் பெண்களுக்கான பாடல் போட்டி நடைபெறும். நாளை மாலை 4 மணிக்கு பொங்கலிடுதல். நாளைய திருவழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் மாதா சபை இளம் பெண்கள். நமது பங்குத்தந்தையின் அழைப்பை ஏற்று வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நோயின் பூசுதலை பற்றி மிகவும் ஆழமான கருத்தை புரிதலோடு எடுத்துரைத்த வாடியூர் பங்கு பணியாளர் அருள் திரு எஃப் லியோ ஜெரால்டு அவர்களை வரவேற்று நன்றி தெரிவிக்கும் விதமாக இறைமக்கள் சார்பாக திருவாளர் ஜேம்ஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள்.
மேலும் இன்றைய 6ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கும் குழந்தை இயேசு அன்பிய அனைத்து குடும்பங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருவிழா என்பது ஒரு சிறப்பு. ஆனால் எப்போதும் வேண்டுமென்னாலும் இங்கு வரலாம், இங்கே ஒரு நல்ல உறவை சம்பாதித்து கொள்ளலாம் என்ற உணர்வை அடிக்கடி அந்தோணியார் அன்பு தந்தை அண்ணன் ஜோசப்ராஜ் வழியாக நிறைவாக கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் வழக்கமாக சொல்லுவோம், வாடியூர் சுரண்டை சேந்தமரம் தனித்து பார்ப்பதல்ல, எல்லாமே ஒரே பங்கு என்று தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னா இங்கே பணி செய்யக்கூடிய 3 சாமியார்களுமே ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய அளவிலே நல்ல உறவிலே இருக்கின்றோம். கடவுளுக்கு உண்மையிலே அந்த உறவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, இந்த சுரண்டை திருத்தலம் அற்புத சுரங்கம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்தோணியர் வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் நம்ம ஊரும் ஒன்று. ஏன்னா வரக்கூடிய மக்களை நாம் வரவேற்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுகின்றோம். நான்லாம் செவ்வாய்க்கிழமை நிறைய பேரை எங்கள் பங்குலேருந்து பார்க்குறேன். அதனால் உண்மையிலே மகிழ்ச்சி. உண்மையிலே நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அன்புக்கு பாசத்துக்கு உண்மையிலே தலைவணங்கி நன்றி செலுத்துகிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Oh
வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.